ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல கேஸ்ட் அயர்னோட யூசஸ், பெனிஃபிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இது சீசனிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பேன் வந்து நான் சீசனிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அதில் 8 இன்ச்சு பேன் வந்து நான் இப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பு வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு அதெல்லாம் வந்து போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த இதுலாம் தெரியுங்களா? நம்மள நார்மலாக ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா? அது வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி என்னோட தோசைக்கல்லு பேனும் நான் அதே மாதிரி வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 10 இன்ச் டயாமீட்டர் புது தோசைக்கல்லு தான். ஸோ இதையும் நம்ம வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நம்ம சோப் போட்டு நர நரன்னு தேய்க்கக்கூடாது. அதே சமயம் சோப் போடாமயே இருக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த 8 இன்ச் பேனும், இந்த தோசைக்கல்லு பேனும் நான் ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சம் எண்ணெய், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் இருக்கும். அது வந்து நான் ஊற்றி இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் சுற்றி வந்து. அதே மாதிரி தோசைக்கல்லையும் சுற்றி நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரி தொடச்சி வச்சிட்டோன்னா, நம்ம இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீசனிங். அதாவது வந்து எண்ணெய் தான் வந்து ஃபஸ்ட்டு சீசனிங் மெத்தடு. இதுக்கு வந்து நம்ம இது மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் அவனில் கூட வைக்கலாம். பட் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஸ்டவ்லேயே தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸ்டவ்வில் பண்ணும்போது அதோட ஸ்மோக் வந்து வெளியில் வரணும். அந்த ஸ்மோக் வந்து எவ்வளோ தூரம் வெளியில் வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து ஸ்மோக்காக வெளியே போகுதோ, ஸோ அந்த வரைக்கும் அது வந்து ஹீட்லேயே வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்தா போதும். எனக்கு வந்து இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மோக் வெளில வரது உங்களுக்கு தெரியும் அப்படியே பார்த்தீங்கனாலே. ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு டைம் பண்ணிக்கலாம். இல்ல மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஸ்மோக்கியா வந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் செகண்ட் மெத்தட்ல என்ன பண்ணுறேன்னா, திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, இது மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரஃப்பா. இது வந்து கொஞ்சமாக இதில சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதாவது வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரவுன் ஆகிற வரைக்கும், பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படி வதக்கி எடுக்கிறதுனால ஏதாவது இம்ப்யூரிட்டீஸ், சின்ன சின்ன அழுக்குகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இதிலே வந்து வந்துடும். அதே சமயம் நம்ம வெங்காயம் வச்சு போட்டு பண்ணுறதுனால சீசனிங் வந்து சூப்பராக வருங்க. இது வந்து செகண்ட் மெத்தட் ஆஃப் சீசனிங். ஸோ நான் இப்போ வந்து இந்த வெங்காயம் இதுலேயும் போட்டேன், தோசைக்கல்லையும் போட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ லைட் ப்ரவுன் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துட்டு இதை வந்து அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடணும், குப்பையில் போட்டுருங்க. இது வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம சீசனிங்காக நம்ம வந்து செய்கிறது. ஸோ இப்போ தேர்ட் மெத்தட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதிலே கொஞ்சம் வந்து நம்ம மாவு, புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை ஊற்றி நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாவு பண்ணுற தோசையும் வந்து நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். இது மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி இப்படி பழக்கி எடுக்கும்போது உங்களுக்கு தோசைக்கல்ல அடுத்து நீங்கள் தோசை சுட்டு சாப்பிடும்போது சூப்பராக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்காக இப்போயே வந்து நீங்கள் தேர்ட் மெத்தட், இந்த சீசனிங் மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த 3 சீசனிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் அந்த எண்ணெய் சீசனிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க கேஸ்ட் அயர்னுக்கு. இல்லை சாதா அயர்னுக்கு கூட இதே மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் மெத்தட் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசை மெத்தட் வந்து நான் தோசைக்கல்லுக்காக தான் மெயினாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஆம்லெட் சுடுவோங்கிறதுனால இதுலேயும் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த 3 சீசனிங்கும் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட கேஸ்ட் அயர்ன் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒ ஒரு டைம் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து எப்போதும் மறுபடியும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் எப்படி ஸ்டார்ட்டிங்கில் வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டா லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உடனே துடைச்சிடணும். துடைக்காம வச்சிட்டிங்கன்னா ரஸ்ட்டு பிடிச்சி அதோட பாத்திரமே வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கினதில் யூஸே இருக்காது. அதே சமயம் இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா காலத்துக்கும் அது பாட்டுக்கு நம்மளோட வெசல் இருக்கும். இதே மற்ற பாத்திரங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இது ஐ மீன் தவாவோ ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் வரும். பட் இது வந்து காலத்துக்கும் வருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.